அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் பரிசு தொகுப்புக்கு 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்புக்கு 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு நீலக்கரும்பு இடம்பெறும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. வணக்கம் கார்த்தி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். பொங்கல் பண்டிகையை தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்காக அரசு சார்பாக பொங்கல் சிறப்பு தொகுப்பானது வழங்கப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் இதற்கான தொகையை ஒதுக்கீடு செய்து அந்த பொருட்களை வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் மொத்தமாக 248 கோடி ரூபாய் செலவில் இதற்காக பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்குவதற்கு நிதியானது ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அதற்கான அறிவிப்பாணையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ வழங்கப்படுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த தொகுப்பானது வழங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக மொத்தமாக பார்க்கும் பொழுது 2,22,96,710 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள். அந்த அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பானது வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பச்சரிசி 1 கிலோ அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதே போல சர்க்கரை 1 கிலோ வழங்கப்படுகிறது. 1 முழு நீல கரும்பானது வழங்கப்படுகிறது. இதற்காக மொத்தமாக ஒதுக்கீட்டு தொகை என்பது 248 கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அரசாணையானது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து அந்த தொகையானது வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு அதற்கான அறிவிப்பானது தனியாக வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பானது ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த தொகை என்பது தனியாக அறிவிக்கப்படும். அதற்கு முன்பாக வழங்கப்படக்கூடிய அந்த பொருட்களுக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய நிதிக்கான அந்த அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி கார்த்தி, உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.